ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நைஸ் டு நாட் மீட் யூ சீரீஸோட 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்து எதிர்பாரா பிளைண்ட் டேட் போயிருக்காங்க. ஸோ ஒருத்தர் பார்த்துட்டு ஷாக்கிங்காக இருக்காங்க. ஸோ இதுலேருந்து தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் போய் ஒரு கதவு திறக்கிறாங்க. ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கதவு திறந்தோடனே வாங்க வாங்க அப்படி ஹீரோ சொல்லும்போது பார்த்தா அது வந்துட்டு ஹீரோயின் கிடையாது, அது அந்த ஹோட்டலோட சர்வர். சார் ஏதாவது ஆர்டர் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோயின் எங்கே போயிருக்காங்க பார்த்தா எதிர்க்க இருக்க இன்னொரு ரூமுக்கு உள்ளே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு வேறு யார்கிட்டயோ போய் உட்காந்துட்டு ஒரு வேர்ல்டு வாரை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவரும் முழிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஏரோஸ்டஸ் தானே, உங்களுக்கு இப்படிலாம் இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படி கேட்கும்போது ஏரோஸ்டஸா இல்லை நான் வந்து ரிப்போர்ட்டர் அப்படி சொல்லும்போது அப்படியா இல்லையே நான் அப்போ நீங்கள் டிடெக்டிவ் தானே அப்படின்ட்டு அவங்க ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை நான் டிடெக்டிவ் இல்லைங்க, நான் வந்து சிவில் சர்வீஸில் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஓ அப்போ நம்ம தப்பாக மீட் பண்ணியிருக்கோமான்னு நான் பேசிகிட்டே இருக்கும்போதே அவரோட ஒரிஜினல் பிளைண்ட் டேட் வந்துடுறாங்க. ஸோ இவங்களும் போயிடுறாங்க. உடனே வந்துட்டு அவங்க ஹீரோக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க, நான் லேட்டாக வருவேன் அப்படி சொல்லிட்டு. அவரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு பிளைண்ட் டேட்டு தானே முதல் இம்ப்ரெஷனே, இதில் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறா, என்ன ஒரு டைமிங் சென்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது ஹீரோயின் வந்து கதை திறக்கும் போது அவருக்கு அடையாளமே தெரியல. அவர் வந்துட்டு வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படின்னா, எனக்கு நீங்கள் ஃபெமிலியராக தான் இருக்கீங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஐயோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஸோ நீங்கள் தான் அந்த ரிப்போர்ட்டரா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது அப்போ நீங்கள் தான் அந்த டிடெக்டிவா அப்படி கேட்குறேன். ஆமாம்மா அது என்னோட ஒரு சீரீஸோட ஒரு ரோல் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஹீரோ கேட்குறாரு அப்போது உங்கள் தம்பி என்ன மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா அப்படி கேட்கும்போது இல்லை என் தம்பி வந்து மூவி எடுக்கிறத பற்றி படிக்கிறாரு அப்படி சொல்லிடுறாங்க. அப்போ வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இல்லாமல் மூவி எடுக்கிறது ஓகே, ஒரு அவ்வளோ ஒன்று ஃப்ரீ ஸ்பிரிட்டாக இருக்கிற மாதிரி தானே அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் தம்பி பெரிய ஸ்மார்ட், என் தம்பி இதுவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படி சொல்ல சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து இந்த பக்கம் காமிக்கிறாங்க, அவங்க 2 தம்பிங்க வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்துட்டு அப்போ தான் சொல்கிறாங்க உங்கள் அக்கா வந்து எங்கள் அண்ணாவை பார்த்தா கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுவாங்க அப்படின்ட்டு. எதுக்கடா அப்படி சொல்கிறேன்னா இல்லை எங்கள் அண்ணா வந்து நான் டிடெக்டிவ் சொன்னல ஆக்சுவலாக அவர் தான் அந்த கம்பிள் கியூ அப்படின்னு சொல்லிடுறாரு. டேய் அப்போ போச்சுடா 2 பேருக்கு அதிரடி தான் நடக்க போதாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே இவங்களுக்கு ஒரே அடி தான். என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் மூஞ்சி பார்க்கவே எனக்கு சகிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி எழுந்து ஓடிடுறாங்க. கிளம்புறாங்க. வெளியில் வந்து பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோ உஷாராக காரில் தானே வந்திருப்பாரு. ஸோ அவர் கிளம்புறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து மழையில் நனைஞ்சிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் ஹீரோக்கு மனசு கேட்கல. அவர் வந்து மெதுவாக பின்னாடியே போயிட்டுருக்காரு. என்ன தான் பண்ணுறா பார்த்தா ஓடுறாங்க. அங்கே போய் ஒரு அம்ப்ரெல்லா கொடை இருக்குது, அங்கே போய் கொடை வாங்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த கொடை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்றனால வாங்க மாட்டுறாங்க. உடனே அங்கேருந்து ஓடுறாங்க. இங்கே பின்னாடி ஹீரோ சொல்கிறாரு டே உனக்கு இப்போ தான்ப்பா சர்ஜரிலாம் முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் கூட அதை யோசிக்காமல் நீ மட்டும் ஓடிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடியே போயிட்டுருக்காரு. இப்போ ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோயினோட தம்பிக்கிட்ட போயிட்டு செம்ம சண்டை போடுறாங்க. டே அவனெல்லாம் என்னை பார்க்க வச்சா அப்படி சொல்லும்போது ஐயோ அப்போ இந்த பிளைண்ட் டேட் சரியாக போகலையா அப்படி கேட்டால் ஓ இது வேற உனக்கு ஆசை இருக்கா அப்படி சொல்லும்போது இல்லை அவர் எனக்கு மச்சானு நான் மாமா இருக்க வேண்டியது அப்படி சொன்னோன்னே ஐயோ உன்னை இருடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ போயிட்டு அவர் திட்டுவாருன்னு பார்த்தா டே நீ என்னடா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு நீ என்ன ஆக்டிங் கற்றுட்ருக்கியா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று காமிக்கிறாங்க. ஹீரோவோட தம்பி வந்து அவங்களோட ஒரிஜினல் தம்பியில் போல், அவங்க ஸ்டெப் பிரதர் போல். அப்போ அவர் சொல்கிறாரு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும் அண்ணா, எனக்கு வந்துட்டு என்னோட ஓன் காலில் நிற்கிறோன்னு நினைக்கிறேன், மெடிக்கல் ஃபீஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஸோ அந்த ஃபீஸ் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவ கோவமாக போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்து ஆஃபீஸ் போயிருக்காங்க. அங்கே வந்துட்டு ஒரே இவரோட நினைப்பு தான், ஹீரோட நினைப்பு தான். அப்போ அவங்க நேற்று நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அவர் அழகாக க்யூட்டாக சிரிச்சிருவார். அதையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது ஐயோ யாராவது பார்க்குறாங்களா அப்படி பார்க்குறாங்க. ஹீரோ இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாருன்னா மசாஜ் பண்ணிக்க போகிறாரு. அங்கே வந்து அவங்க மேனேஜர் கேட்குறாங்க நாளைக்கு ஒரு இவெண்ட் நடக்குது, அங்கே வந்துட்டு அதே ரிப்போர்ட்டர் வருவாங்க, நீங்கள் என்ன அவங்கள துரத்திடுவீங்களா அப்படி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார் இல்லை நான் அப்பெல்லாம் நடத்துக்க மாட்டேன் அப்படி சொன்னோடனே வந்துட்டு ஃபோன் பார்க்கும்போது அந்த ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருப்பாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது அவங்களை காப்பாற்றிருப்பாங்க இல்லையா, நல்லா தான் எழுதியிருக்கான் இந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு நேற்று நடந்துச்சு இல்லையா அந்த பிளைண்ட் டேட்டு. ஸோ அதை பற்றியும் யோசிக்கிறாரு. உடனே ஒரு மாதிரி ஃபீலுக்கு போயிட்டார். உடனே வந்துருச்சே என்ன கருமத்தை நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாரு. உடனே ஏஐ கிட்ட பேசுகிறாரு. ஏஐ என்னை வந்துட்டு தியான நிலைமைக்கு கூட்டிகிட்டு போய் ஏதாவது மியூசிக் போடு, ஏதாவது அஃபர்மேஷன் சொல்லு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோ சொல்லிகிட்டே இருக்கு அந்த ஏஐயும். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இவருக்கு மறுபடியும் அந்த ஹீரோயினே தான் ஞாபகம் வராங்க. அட கடவுளே இவ ஏன் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. ஹீரோயின் மட்டும் சும்மா கிடையாது, அவங்க ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறாங்க. அங்கே வந்துட்டு ஹீரோவோட ஃபோட்டோ போட்டிருக்க அந்த காஃபி பாட்டில் தான் எடுத்து குடிக்கிறாங்க. ஸோ குடிச்சிட்டு அது டஸ்ட்பினில் போடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால போடவே முடியல, எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க.
இப்போ ஹீரோயினோட ஆஃபீஸில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. அதில் வந்துட்டு அடுத்து என்ன ஆர்டிக்கல் எழுதலாம் அதை பற்றிலாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு ஃபிலிமோட போஸ்டர் காமிக்கிறாங்க. அதை பார்த்தா ஹீரோயினோட அம்மா சின்ன வயசில் அந்த பிட்டு படத்தில் நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த போஸ்டர் ஒன்று வந்து நிற்குது. உடனே வந்து ஹீரோயின் பார்த்துட்டு இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே இவங்கள அப்படின்னு யோசிக்கும் போது கரெக்டாக ஹீரோவோட ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மா வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு நான் இவங்கள பார்த்துருக்கேன், இது வந்து ஹீரோட அம்மா அப்படின்னு சொல்லுவோம். என்னது நிஜமாவா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோவோட பர்சனல் லைஃப் பற்றி யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க சொல்கிறாங்க ஆமாம்மா நான் இவங்கள பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இல்லை மேபி அவங்க இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை நீ வந்துட்டு ட்ராக் டவுன் பண்ணும், யாருன்னு கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க உங்களுக்கு அவங்க மேலே ஏதாவது க்ரட்ச் எதாவது வச்சுருக்கீங்களா, ரிவெஞ்ச் எடுக்கணும் எதாவது ட்ரை பண்ணுறீங்களா, ஏன்னா அவங்களோட பர்சனல் லைஃப் வரைக்கும் நீங்கள் போக ட்ரை பண்ணுறீங்களே, நீங்கள் ஏதாவது டேட்டிங் அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கீங்களா சொன்னோன்னே மேனேஜர் முறைச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மேனேஜர் சொல்கிறாங்களே இதை பற்றி விசாரி அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பிட்டு படத்தை ஒன்று எடுத்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும் போது இந்த லிம் இருக்கார் இல்லையா அந்த பிரசிடென்ட்டு, ஸோ அவர் வந்து பின்னாடி நிற்கிறாரு. வந்துட்டு என்ன பார்க்குறீங்க அப்படி சொல்லும் போது இவங்க எழுந்துக்கும் போது அவங்க காதில் போட்டிருந்த ஹெட்செட் பிடிங்கிட்டு வந்துடுது லேப்டாப்லேருந்து. அது சத்தமாக ப்ளே ஆகிடுது. எல்லாரும் ஐயோ என்ன மாதிரி படம் பார்த்துட்டு இருக்கா ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ வந்துட்டு இங்கே எதுக்கு வந்தீங்க, நீங்கள் ஏன் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்தாங்க உங்களோட ஐடி கார்டு நீங்கள் ஏர்போர்ட்டில் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா இது கொடுக்கவும் வந்தீங்க, ஆமாம் எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படி கேட்கும்போது நானும் இங்கே தாங்க ஒர்க் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை பிரசிடெண்ட்டாக கொஞ்சம் வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலை தான் செய்கிறேன் அப்படி சொல்கிறேன்னு. நீங்கள் இந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இனிமேட் நம்ம அடிக்கடிக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்ட்டு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்துட்டு இப்போ அந்த பிட்டு படத்தை பற்றி இன்னும் கூட கொஞ்சம் தீவிரமாக விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. பற்றி நல்லா தெரிஞ்சோடனே ஹீரோயினும் ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்க மேனேஜர் சொல்கிறாங்க கரெக்டாக இன்றைக்கி 8 o'clock வந்துட்டு நம்ம ஹீரோ லிம்மோட இன்டர்வியூ இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 7:50 அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஒன்று ஹீரோயின் கேட்குறாங்க இது தப்பாக இல்லையா, இது ரொம்ப க்ரட்ச் அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கே பரவாயில்லையான்ட்டு சொல்கிறாங்க. அவர் வந்து இவ்வளோ பேரும் புகழும் சம்பாரிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் அவருக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, நீ பப்ளிஷ் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு தான் மனசே கேட்க மாட்டேங்குது. என்னடா நம்மளை காப்பாற்றின ஹீரோவை போயிட்டு நம்ம எப்படி வந்து இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ வந்து லீ வந்துடுறாரு. வாங்க நம்ம கொஞ்சம் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போயிருக்கும் போது அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, பாருங்கள் ஒருத்தரும் ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலைக்கு அவங்க ட்ரூவாக இருப்பாங்க, ஸோ நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த மாதிரி சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேன்ட்டு அந்த டைமில் வந்து ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அவங்க போகிற வழியெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது இந்த ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆச்சுன்னா அதை பற்றி தான் அவங்களை கேட்பாங்க அப்படின்ட்டு சொல்லி யோசிச்சுட்டு உடனே வந்து அவங்க மேனேஜருக்கு கால் பண்ணுறாங்க. யாரோட மேனேஜர்னா ஹீரோவோட மேனேஜர். அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு இதை பற்றி சொல்லலான்னு பார்த்தா அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கார் போல், ஃபோனே எடுக்கல. உடனே ஹீரோவோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் தேடி கண்டுபிடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து அங்கே 8 o'clock ஆகிடுச்சு. அங்கே வந்து ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே ப்ரெஸ்காரங்களாம் வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த ஆர்டிக்கலும் பப்ளிஷ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதை பற்றியும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு ஒரு பிட்டு பட ஹீரோயின் அம்மே 70s என்ன நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீங்க, உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிலாம் சொல்லி கேட்டுறாங்க. உடனே வந்து நம்ம ஹீரோக்கும் பேனிக் அட்டாக் மாதிரி வந்துடுது. உடனே மேனேஜர்லாம் போய் அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஹீரோயினும் வந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஈவெண்ட்லாம் முடிஞ்சிச்சு, ஹீரோலாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து ஹீரோயின் யோசிக்கிறாங்க என்ன நடந்திருக்குன்ட்டு. அப்போ பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டருக்கு சொல்கிறாங்க இது மாதிரி பேனிக் அட்டாக் தான், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படி சொல்லும்போது இல்லை நான் செத்து போயிடுற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் அது வெறும் பேனிக் அட்டாக்லாம் யாரும் செத்துற மாட்டாங்க, ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க அப்படி சொல்கிறாங்க. அவர் பாட்டு பேசிட்டே இருக்காரு, எனக்கு அப்படியாச்சும் இப்படியாச்சுன்ட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டில் பார்க்கலாம் அப்படி சொன்னாங்க. என்னது நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டா, ஏங்கன்னா இல்லைங்க உங்களுக்கு ஆல்ரெடி வந்து டைம் ஆகிடுச்சு, நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ உடனே வந்துட்டு என்ன ஹாஸ்பிட்டல்டா இது, என்ன டாக்டர், அவங்க கிளம்பி போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க, எனக்கு இப்போ அந்த ரிப்போர்ட்டர் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹீரோனை மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவர் செம கோவமாக கேட்குறாரு, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் ஆர்டிக்கல் எழுதுனா, நான் என்ன உங்கள் பிஆரா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எழுதிட்டு இருக்கிறதுக்கு எங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நீங்கள் ஏன் வந்து மறைக்கணும், இது நம்ம எந்த ஏரால இருக்கும், எல்லாரும் வந்து கே மேரேஜ் லெஸ் மேரேஜ் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் இதை பற்றி காமிக்கல என்ன பெருசாக இருக்குது, அப்போ வந்து நீங்கள் உங்கள் அம்மா பற்றி நீங்களே தப்பாக நினைக்கிறீங்களா அப்படிலாம் கேட்கும்போது ஹீரோக்கு ஏதோ உணர்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மறுபடியும் வந்துட்டு நீ மட்டும் என்ன சும்மாவா, நீ கூட தான் அந்த பாரில் ஹோஸ்டஸாக இருந்த அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது ஹோஸ்டஸாக, நான் எப்போ இருந்தேன், என்னை எங்கெங்களை பார்த்து நீ சொன்ன ஏர்போர்ட்லேயும் அந்த ரெட் கார்பெட்லேயுமா, நீ இன்னொரு இடத்துல என்ன பார்த்த அப்படின்னு சொல்கிறாரு. எங்கன்னு பார்த்தா என்னை நீ டாய்லெட்டை பார்த்த, என் கழுத்து மேலே ஏறி மிதிச்சிட்டு போனி, அதை மறந்துட்டியா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. உடனே வந்துட்டு சொன்னோடனே அதுக்கு அந்த பாருக்கு வந்திருக்க போகிற, சும்மா ஒரு ஆடுறதுக்கு தானே வந்திருப்பேன், நீ என்ன அண்டர் கவர் இன்வெஸ்டிகேஷனுக்கா நீ வந்திருப்ப அப்படி கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க
அதுக்கு தான் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு அவர் முறைச்சிட்டு எழுந்து போயிடுறாங்க. உடனே ஹீரோ முழிக்கிறாரு, ஏய் இந்த இடத்துல நான் தாண்டி கோவப்படணும், நீ எதுக்கடி கோவப்படுற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரால் தூங்கவே முடியல. என்னடா இது இந்த மாதிரிலாம் ஆர்டிக்கல் எழுதிட்டா அப்படின்ட்டு அதுவே யோசனையாகவே இருக்குது. ஆனால் அவரும் யோசிக்கிறாரு, ஆமாம் நம்ம இதெல்லாம் நினச்சி எதுக்கு வெக்கப்படணும், இது எங்கள் அம்மா தானே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. காலையில் பார்த்தா அம்மா தம்பி 2 பேரும் மூட்டை முடிச்சு கிளப்பிட்டு ஹீரோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஹீரோ கேட்குறாரு, எதுக்கு இப்போ எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டால் தம்பிக்காரர் சொல்கிறா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் எப்போ பார்த்தாலும் தப்பான மாத்திரை எடுத்து வாங்கி விழுந்துடுறீங்க, ஆனாலும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிடுறான். ஹீரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து யூஎஸ் போகலான்னு நினைக்கிறேன், இங்கே இருந்தால் எல்லோரும் என்னை பற்றி தப்பாக பேசுவாங்க அப்படி சொன்னோன்னே, இல்லை யார் அந்த ரிப்போர்ட்டர் என்னை பற்றி தப்பாக எழுதுனா, நான் அவளை வந்து முடிச்சு தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இத்தனை நாள் மறைஞ்சே இருந்தீங்க, இப்போ உங்களை பற்றி நல்லா தெரிய வச்சுட்டாங்க பாருங்கள், அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு, அப்போ நீ ஏன் அவளை உனக்கு பிடிச்சிருக்கா என்ன, நீ எதுக்கு அவளை பற்றி பேசுகிற அப்படி சொன்னேன். அதெல்லாம் இல்லை, ஏதோ ஒன்று நினச்சா அதை சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு அவரோட காரில் தொடச்சிட்டு இருக்காரு. அப்போ அவங்க தம்பி வந்து கேட்குறாங்க, இது போல் அண்ணா மறுபடியும் நீங்கள் அந்த பொண்ணை போய் மீட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஓகே அப்படி கேட்கும்போது, அடே உன்னை வச்சு செஞ்சுட்டு வேண்டாம், இனிமேட்டு அந்த பொண்ணை பற்றி பேசாத சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த சேர்லேருந்து விழுந்துடுறாரு. ஹீரோயினை பற்றி ஹீரோ எப்போல்லாம் நினைக்கிறாரோ அப்போல்லாம் அவருக்கு ஏதாவது நடந்தது. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஏன பொருத்தமாக தான் இருக்குது. உடனே இந்த மாதிரி பேட் சைன்ஸ்லாம் இருக்கனால அவர் வந்துட்டு யோசிக்கிறார், நம்ம ஏதாவது வந்துட்டு ஜோசியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஜோசியை பார்க்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த 3 கார்டு எடுங்க, இதை உங்களை பற்றி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அடிப்படுவீங்க மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் அவர் கேட்குறாரு, இது பாருங்களேன், நான் வந்து இப்போ ஒரு வேலை செஞ்சுட்ருக்கேன், எனக்கு புதுசாக ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி கேட்கும்போது, இப்போது நீங்கள் எடுத்துக்க கார்டெலாம் வச்சு பார்த்தா உங்களுக்கு அடி வந்து செம்மையாக விழுந்துக்கிட்டே இருக்கும், அதனால் நீங்கள் பண்ணுறதே பண்ணுங்கள், தயவு செஞ்சு புதுசாக ஏதோ ட்ரை பண்ணாதீங்க சொல்லிடுறாங்க. ஒன்றே இவரெல்லாம் மறுபடியும் கம்பெல்கிவா அப்படி சொல்லிட்டு படுத்துட்டு ஆட ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவோட மேனேஜரும் வந்துட்டு ஒரு இடத்துக்கு தண்ணி அடிக்க போயிருக்காங்க. அங்கே வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீ இந்த கம்பெல் கியூ இன்னொரு தடவை நடிக்கலாமே சீசன் 5 ப்ளீஸ் அப்படி சொல்லும்போது அவர் யோசிக்கிறாரு, ஆமாம் அந்த டேரட் ரீடர் வந்து அதான் சொன்னாங்க, அதாவது ஜோசிக்கார் கூட அதான் சொன்னாங்க, ஸோ நான் வந்துட்டு பண்ணலாம் தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு, சரி ஓகே நீ இவ்வளோ கெஞ்சி கேட்கறனால நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. ஓகே வாங்க நம்ம ஒரு மீட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே புக் பண்ணிடுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க ஒரு தடவை வந்துட்டு ஒரு பார்க்கு போயிருப்பாங்க இல்லையா, அங்கே ஒரு பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு தான் வந்து சொல்கிறாங்க, இது போல் நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்கள வந்து ஒரு காஃபி ஷாப் வந்துடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஞாபகம் இருக்க சொல்லு அப்படின்னா, இல்லை என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது, அதை யார்கிட்ட சொல்லணும்னு தோணுது, நீங்கள் தான் கரெக்டான பர்சன் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க போல். அதை எடுத்துகிட்டு ஹீரோனும் வந்துடுறாங்க. ஹீரோ வந்து இன்னொரு தடவை மீட்டிங்கில் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ வந்து டேரக்டர் யாருன்னு கேட்டால் அந்த பழைய ஃபஸ்ட்டு கம்பெல்கியூ எடுத்தான் இல்லையா, அவன் தான் டேரக்டர்னு சொல்லிடுறாங்க. அவர் யோசிக்கிறார், ஐயோ இவன் என்னை பாடப்படுத்துவானே, இவன் கூட நான் மறுபடியும் வேலை செய்யணுமா அப்படின்னு நினச்சிட்டு அவர் கடுப்பில் இருக்காரு. கடுப்புலேயே வந்துட்டு வெளியில் போகிறாரு. வெளியில் போனால் அந்த பார்லேருந்து யாரும் இறங்கி வராங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அவங்க வந்துட்டு அப்படி சிரிச்சுட்டே இறங்கி வந்துட்டு அப்படியே ஹீரோக்கு முத்த கொடுக்குற மாதிரி கிட்ட போயிட்டு சிரிச்சுட்டு விலகிடுறாங்க. இதே சைடில் இன்னொரு சைடில் வந்துட்டு ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் கொடுத்தேன் இல்லையா, அதில் வந்து ஒரு ஆள் இல்லை, அது யார் தெரியுமா, அது வந்து இந்த ஃபேமஸாக ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க தான் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோவும் வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. ஹீரோயினும் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை போஸ்டரில் பார்த்துட்டு அவங்களும் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நாளைக்கு வர வீடியோவில் பார்க்கலாம். இதுக்குள்ள என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கும் கமெண்ட்டும் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.